நம்மள நிறைய பேருக்கு பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும். ஆனா, அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே மாறி போயிரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட் தான் மெயின் முக்கியமான ஒரு ரீசனே. நம்மளுடைய சம்பளம் எதுவா இருந்தாலுமே, சேமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு. ஆனா, சேமிக்க தான் என்னால முடியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் செட் தப்பா இருக்கிறது தான். ஸோ, நீங்க இந்த வீடியோல 5 பவர்ஃபுல் சேவிங் மைண்ட் செட் டிப்ஸ தான் பார்க்க போறீங்க. அது உங்களுக்கு வந்துட்டு சேமிப்பினுடைய மனநிலைய நீங்க என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணும். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். முதல்ல சேமிக்கணும்னு நீங்க எடுக்கிற முடிவு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஸோ அது அமௌண்ட்டுங்கிறது வந்து சின்னதோ பெருசோ, ஆனால் சேமிக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறது தான் உங்களுடைய சேமிப்பை தொடங்குறதுக்கான முதல் படி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பணம் வந்துட்டு 10 ரூபாய் நீங்கள் சேமித்தாலும் அது சேமிப்பு தான், 100 ரூபாய் சேமித்தாலும் அது சேமிப்பு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லலாம், என்னால் மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு ஒரு எஃப்டி போட முடியாது, ஆர்டி போட முடியாது, என் குழந்தைகளுக்கு சேமிப்பை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களால் டெய்லியும் ஒரு 10 ரூபாயை வந்து தனியாக ஒரு உண்டியல சேவ் பண்ண முடியும். சோ அந்த சேமிப்பை தொடங்குங்க. உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக டெய்லி ஒரு 20 ரூபாய் எடுத்து வைக்க முடியுமா, அதை தொடங்குங்க. மாசம் 100 ரூபாய் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா கூட அது ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ல தான் கொண்டு போய் முடிக்கும். சோ சேமிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா போதும். அது சின்ன தொகை பெரிய தொகைங்கிறது அது அப்பாற்பட்டது. சோ சேமிக்கணும்னு நீங்க எடுக்கக்கூடிய முதல் முடிவு மட்டும்தான் உங்களுடைய சக்சஸை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும். நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் வந்து நான் பார்த்திருந்தேன். சோ சேமிப்புக்கு மிக முக்கியமா ஒரு 3 விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே சீரியஸான ஒரு வீடியோ, பட் வந்து அது ஒரு சிரிப்பா நகைச்சுவையா தான் வந்து கொண்டு போச்சு. ஸோ முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்ககிட்ட பணம் வேணும். ரெண்டாவது, அதை சேமிக்கிறதுக்கான ஒரு ஜார் வேணும், இல்ல ஒரு அக்கௌண்ட் வேணும். மூணாவது, நீங்க டெய்லியோ அதுல வந்து மணி வந்து ஆட் பண்ணிட்டு வரணும். அந்த ஜார் வந்து ஃபில் ஆகும்போது உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா, அந்த பணத்தை அதை சேவ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஜார், அந்த ஜார்ல நம்ம ரெகுலரா மணியை போடணும். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறது எல்லார்கிட்டயுமே பணம் வந்து இருக்கு. ஆனால் அதனுடைய அளவுகள் அப்படிங்கிறது தான் மாறுபடும். ஒருத்தர்கிட்ட 10,000 இருக்குது, ஒருத்தர்கிட்ட 5,000 இருக்குது, ஒருத்தர்கிட்ட 1,00,000 இருக்குது அப்படின்னு சொல்லி பணம் மாறுபடுமோ தவிர, ஆனால் எல்லார்கிட்டையுமே பணம் இருக்க தான் செய்யுது. அது 10 ரூபாயா இருந்தாலும் சரி. அந்த 10 ரூபாயில் நீங்கள் எவ்வளோ 1 ரூபாய் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை சேர்த்து வைக்கிறது எங்கே சேர்த்து வைக்க போகிறீங்க? ஸோ நீங்கள் வீட்டில் உண்டியில் சேர்க்குறீங்களா, ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களாங்கிறது அடுத்தடுத்த படிநிலைகள். ஆனால் நீங்கள் 10 ரூபாயை எடுத்து வீட்டில் சேவ் பண்ணாலும் அது சேவிங்ஸா, நீங்க மாசம் 5,000 எடுத்து கொண்டு போய் எஸ்ஐபில கட்டினாலும் அது சேவிங்ஸ் தான். மூணாவது, அதை ரெகுலரா நீங்க வந்து செய்யணும். நீங்க வீட்ல 10 ரூபாய் எடுத்து வைக்கிறது ஒரு 4 நாள் எடுத்து வச்சுட்டு 5வது நாள் எடுத்து வைக்கல அப்படின்னா அது ஒரு டிசிப்ளின்குள்ள வந்து வராது, உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணாது. அதே மாதிரி தான் ஒரு எஃப்டிஆர் ஆர்டிங்கிறது. ஆர்டியில் ஒரு 2 வருஷம் நீங்க போடுறீங்க, பட் 1 இயர் தான் கட்டுறீங்க, அதை ட்ராப் அவுட் பண்றீங்க அப்படின்னா அதுல எந்த யூஸுமே இல்லை. ஸோ சின்ன தொகை பெரிய தொகைங்கிறத தாண்டி அதை வந்து கரெக்டா ரெகுலரா ஒரு டிசிப்ளினா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல எல்லார்கிட்டயுமே பணம் இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா இருக்கு. அதுல மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் இருந்தது வந்து அதுதான், உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் ஓகே, பட் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. பணம் இல்லைன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணி அந்த ரீலை வந்து உங்களுடைய மொபைல்ல பார்த்திருக்க மாட்டீங்க. பணம் இல்லை அப்படின்னா ஒரு மொபைலை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஸ்மார்ட் போன்ல ரீல்ஸ் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த பணத்தை எப்படி நீங்க வந்து யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. உங்களுடைய மனநிலையை பொறுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே தேவைக்காக செலவு பண்ற பழக்கத்தை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ தேவையே இல்லாத விஷயங்களுக்காக உங்களுக்கு எது தேவை எது ஆசை அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா ஏதாவது ஒரு ஆப் வச்சுருக்கோம், நம்ம உள்ளே போகணும், பார்க்கணும், ஏதாவது ஷாப் பண்ணணும், ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்க்கலாம், வீக்கெண்ட் ஆஃபர் போகுதான்னு பார்க்கலாம், ஏதாவது ஆஃபரில் இருந்தால் பை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு இது தேவைதானா, இது எவ்வளோ நாளுக்கு எனக்கு யூஸ் ஆகும், எப்பெல்லாம் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன், இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறேங்கிற ஒரு கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முடியும். எப்போவுமே சேவ் பண்ணுறதுக்கு ஒரு கோல் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. லைக் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, பாப்பாக்காக ஒரு சின்ன ஒரு டார்கெட் அப்படிங்கிறத வந்து நான் வச்சிருந்தேன். ஸோ அந்த 2 விதமான டார்கெட்டையுமே நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பா வந்து பிறந்ததுமே இவ்வளோ ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு எழில் வந்து. ஆனால் ஒரு பெண் குழந்தை என் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சேமிக்கணும், அவளுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேஃபான ஒரு லைஃப்குள்ளே கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாச்சு. தம்பிக்கும் இருந்தது, பட் இது வரைக்கும் நான் முயற்சிங்கிறது வந்து எடுக்கல.
எடுக்கல. பட் பாப்பாக்கு வந்து சீக்கிரமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. அது ஏன் அந்த டிஃபரன்ஷியேட் வருது, ஏன் அந்த சேஃப் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. பட் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு கொஞ்சம் அவளுக்கு ஓகே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், பொண்ணு பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பு கொஞ்சம் கூடுதலா இருந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு டார்கெட் வச்சிருந்தேன், கண்டிப்பா வந்துட்டு அவளுடைய 1 இயர்ல வந்துட்டு எஸ்எஸ்ஒய் வந்து ஓபன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து சொன்னதான் எஸ்எஸ்ஒய் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு ஓபன் பண்ணுங்க, அது கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ரெண்டாவது எனக்கு இது வரைக்குமே எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல எந்த ஒரு அக்கௌண்ட்மே இல்லை. ரொம்ப சின்ன வயசுல தான் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பேங்க் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் நான் எதுலையுமே போறதில்ல. ஸோ இந்த எஸ்எஸ்ஒய் வந்து நான் கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வச்சு, ஸோ இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இது ஃபிக்ஸ் பண்ணி பர்த்டே முடிஞ்சதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா என்னால் மார்ச் மந்த் வந்து என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. பட் அந்த அமௌண்ட்டை நான் வேற எதுலையுமே எடுத்து வைக்கல. ஒரு 500 ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 500 ரூபாய் நான் வேற எதுலையுமே ஸ்பெண்ட் பண்ணாம ரொம்ப நாள் வச்சிருந்து இல்லை. இது வந்து நான் என்னோட டார்கெட், இதை நான் போடுற வரைக்கும் நான் இதில் கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் வந்து நான் இப்போ ஓப்பன் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னம்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு இதை நம்ம எப்படியாவது ஒரு சின்ன விஷயத்திலேயாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது கொண்டு போக முடியும். இப்போ இருக்கிற என்னுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஸோ இது வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ள சிக்கினாதான் நான் ரெகுலராக கொண்டு போக முடியும். இப்போ இது ரொம்ப ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாலாம் நான் இல்லை. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ நான் இந்த கமிட்மெண்ட்ல சிக்கிட்டுனா என்னுடைய செலவுகளை ஆட்டோமேட்டிக்காக குறைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா மந்த்லி ஸ்டார்டிங்லேயே நான் வந்து உள்ள நான் கொண்டு போய் நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய தேவைகளை ஒரு 8000க்கு இருக்கா, ஓகே நம்ம இந்த 1000 ரூபாய் வந்து நம்ம கொடுக்கணும், ஸோ இதில் நம்ம எப்படியாவது இந்த 1000 ரூபாய் இந்த செலவுகளுக்குள்ள சுருக்கிடணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். அதே மாதிரி என்னுடைய சேனல்லையுமே மானிட்டைஸ் ஆனதுமே எனக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சு நான் எதை ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னா நம்ம இவ்வளோ வருஷம் வந்து ஒர்க் பண்றோம், இதில் வந்து உட்காந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், டே பை டே நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் தூரிகாவுடைய பர்த்டே அப்போ என்னுடைய சேனல்ல அமௌண்ட் வந்து உள்ள கிரெடிட் ஆகிருக்கணும், அதாவது அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகி கையில் வர்றதை விட என்னுடைய சேனல்ல வந்து ஓகே இது அமௌண்ட் இதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி மானிட்டைஸ் ஆயிருக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சு தான் இதை வந்து நான் இது பண்ணேன். பட் 2 இயர்ஸா நான் வந்து ரன் பண்ணினதை விட இப்போ இந்த 6 மந்த்ஸா நான் ரன் பண்ணினது அப்படிங்கிறது ரொம்பவே குயிக்கா வந்து ரீச் ஆயிருக்கு அண்ட் மானிட்டைஸ் ஆயிருச்சு அப்படிங்கும் போது ஒரு சின்ன ஸ்டெப்பை நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடும்போது நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும், இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடை எடுத்துட்டு நம்ம போக முடியும். ஸோ உங்களுடைய சேவிங்ஸில் இந்த கோல் செட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது சேமிக்கிறதுலையும் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் இருக்கணும், உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஆகிறதுலையும் இருக்கணும். ஓவர் ஸ்பெண்டிங் ஆகிறது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கணும். நான் வந்து ஒரு ஆஃபரில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னை கண்ட்ரோல் பண்ணி இல்லை இதை வந்து சேவ்க்கு அப்படியே மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான். அது இல்லை அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம வாங்கி வச்சுட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். உங்களுடைய சேவிங்க்கு உங்களுடைய மனநிலையை தயார்படுத்துறதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி எல்லாருமே சொல்லக்கூடிய நம்மளுடைய சேனல்ல நிறைய சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் 5th ஒன், உங்களுடைய பட்ஜெட்டிங். உங்க ஃபேமிலிக்கு உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுடைய சேலரிக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதை ரெகுலரா ரைட் பண்ணி எழுதி நோட் பண்ணி வைக்கிற ஹேபிட்டும், அதை ரிவ்யூ பண்ணி அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கரெக்ட் பண்ற ஹேபிட்டும் உங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த 5 படிநிலைகள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுல. இந்த 5 விதமான மைண்ட் செட் டிப்ஸுமே பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய போகுது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கு உங்களுடைய மனநிலைமையை மாற்றி பாருங்க. ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு அடித்தளமா வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல வந்து நம்ம பார்க்கலாம். Until then, plan smart and save better.